ஜனநாயகன் படம் வந்து ஆன்லைனில் படத்துக்கு இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு, லீக் ஆயிருக்கு. தேர்தல் நேரத்தில் இப்படி ரிலீஸ் ஆகிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை தேர்தல் நேரம் மட்டும் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஜென்ரலாக ஒரு சினிமா எடுக்கும்போது எத்தனை பேருடைய உழைப்பு, ஒரு வேர்வை, ரத்தம் எல்லாமே சேர்ந்துச்சு அவங்க வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. ஹீரோக்கு கேரவேன் இருக்கும், மெயின் டெக்னீஷியன்ஸ்க்கு, ஹீரோயின்ஸ்க்கு, மெயின் ஆர்டிஸ்ட்க்கு கேரவேன் இருக்கும். ஆனால் திரைக்கு பின்னாடி இருக்கிறது எங்களுடைய உழைப்பாளிகள் இருக்காங்க பாருங்கள், டெய்லி தொழிலாளிகள் இருக்காங்க பாருங்கள். காலையில் 4 மணிக்கு லைட்மேன், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 7 o'clock கழிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி போகணும். கடைசி போகிறவங்க அவங்க தான். அவங்களுடைய உழைப்பு வந்து இப்படி வீணாகிறது பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜனநாயகம் மட்டும் இல்லை, எந்த படம் இருந்தாலும் இந்த மாதிரி லீக் பண்ணுறவங்க யார், அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கடின தண்டனை கொடுத்துதான் ஆகும். மேம், இப்போ விஜயோட பிரச்சாரங்கள் நிறைய பார்க்குறோம். நிறைய இடங்களில் அனுமதி மறுக்கப்படவும் செய்யுது. ஆனால் நிறைய இடங்களில் வந்து அவர் போகிறப்ப வந்து அவர் ரசிகர்கள் தொடர்ந்து போய் வாகனத்தில் மோதி விழுகிறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது அவர் ரசிகர்களாக பார்க்குறாங்களா, தொண்டர்களாக பார்க்குறீங்களா? இன்னும் அவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி வேணும்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி தெரிய வரும். ஆஃப்டர் எலெக்ஷன் டேட் அறிவிச்ச பின்னாடி பிஎம் வந்து தமிழ்நாட்டுக்கு 3 முறை வந்தார், நீங்கள் 4ஆம் முறை வராது. ஆனால் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டு இன்னும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கே வரல. தொடர்ந்து வந்து பார்லிமெண்ட் காரணம் காட்டுறதா சொல்கிறாங்க. இன்னும் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெல்லாமல் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, அது வந்து முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இவ்வளோ பேசுகிறாரு, ராகுல் காந்தி பார்த்துட்டு கேள்வி கேட்க சொல்லுங்களேன். நாங்கள் வந்து உங்களுக்கு 28 சீட் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏன் இன்னும் வரல, ஏன் பிரியங்கா காந்தி வரல சொல்லுங்கள். எங்களை பார்த்து கேள்வி கேட்குறாருல, மிரட்டுறாருல, ராகுல் காந்தி மிரட்டு சொல்லுங்கள். கூட்டணி தானே இருக்கீங்க. ஆனால் சிவன் களத்தில் பாம்பு மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி பேசினா அவங்கள பற்றி வந்து எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு புட்டுனா வெளியில் வச்சுருவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, கிளியராக இருக்கோம். எங்கேயுமே இது வரைக்கும் 12 வருஷத்தில் எங்கேயாவது ஊழல் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஊழல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. க்ளீன் கவர்மெண்ட், க்ளீன் சிட் மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும், காங்கிரஸோடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் வெறும் ஊழலுக்கு பேர் போனது. இந்தியாவே நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து உலகத்துலேயே இந்தியாவை பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி அபவுட் கரப்ஷன், ஊழல் பற்றி மட்டும்தான் ஒரு நாடு இருந்ததுன்னு நான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி பார்த்துட்டு அவர் கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக தைரியமாக ஸ்டேஜில் கூட்டணியில் தானே இருக்கீங்க, எங்கே ஆள் காணோம், அக்கா தம்பியை 2 பேரும் கேள்வி கேட்க சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் கேட்க சொல்லுங்கள். தெலுங்கானா சிஎம் வந்து இந்த தொகுதி மறுவரையில் எல்லாரும் நம்ம இங்கே தமிழ்நாடு சிஎம்க்கு லெட்டர் எழுதியிருக்காரு, நம்ம எல்லாம் அதில் ஒன்றிணையணும், டெல்லியில் வந்து நம்ம குரலை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஷேடோ கிரியேட் பண்ணுறாங்க சென்ட்ரலுக்கு அகெயின்ஸ்ட். லைக் தெலுங்கானா காங்கிரஸ் தானுங்க. அப்போ அதான் கூட்டணி சொல்கிறேன். ஊழலுக்கு மட்டும்தான் பேர் போனது. வேற யாருமே இதில் வராங்க சொல்லுங்கள். வேறு யாராவது இவங்களுக்கு கூட இருக்கிறாங்களா? காங்கிரஸ், டிஎம்கே, இவங்க 2 பேர் மட்டும்தான் குரல் எழுப்புறாங்க. அப்போது இந்தியா முழுவதும் வேறு கவர்மெண்ட் இல்லையா? இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்களா? பேச சொல்லுங்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபோட்டோ காமிச்சு ஒரு மாதிரி ரொம்ப இழிவாக பேசி அந்த பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெச்சூரிட்டி மட்டும் சொல்லலை, கலைஞர் உருவாக்குன ஒரு கட்சி பார்க்கும்போது நிச்சயமாக இன்றைக்கி கலைஞர் அவர்கள் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. நான் உருவாக்கின கட்சி இது கிடையாது. இவங்க திமுக காரங்க இன்றைக்கி பண்ணுறது, ஸ்டாலின் அவர்கள் வந்து மிரட்டி பேசுகிறதோ, இல்லை அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள எனக்கும் என் கணவருக்கு எதிராக இருக்கிறவங்க, நான் அவங்க பேர் கூட சொல்ல விரும்பல, அது எனக்கு தகுதிக்கு கீழே நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போனன்ட் இருந்தாலும் என் தகுதிக்கு கீழே அவங்க பேர் சொல்லி இவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கப்புறம் அவர் பேர் சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு என் தகுதிக்கு கீழே இருக்குது. ஸோ அவர் பேர் கூட சொல்லலை. ஆனால் அவரும் மற்றவங்களும் இவ்வளோ டெப்யூட்டி சிஎம் இருக்கட்டும், இவ்வளோ கீழே இறங்கி ரொம்ப தரக்குறையாக இப்படி பேசும்போது நிச்சயமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பார். விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்புன்ற பெயரில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமாக செயல்படுறாரு சொல்லி சீமானு சொல்லியிருக்காரு, திருமாவளவன் சொல்லியிருக்காரு. என்னங்க? விஜய் வந்து திமுகவை எதிர்க்கணுன்ற பெயரில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாக செயல்படுறாரு அப்படின்னு விமர்சனம். அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க பாதிக்கப்படுறாங்க, அது மட்டும் உறுதி இல்லை, அதை ஒத்துக்கிறாங்கல்ல. அப்போ நாங்கள் தோற்று போயிடுவோம், அந்த பயம் அவங்களுக்கு இருக்குல்ல. விஜய் அப்போ சாதகமாக செயல்படுறாரு. அதை விஜய்கிட்ட கேளுங்க. எங்ககிட்ட அவங்க தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, விஜய்கிட்ட நேராக கேட்க சொல்லுங்களேன். எதுக்கு எங்களுக்கு கேட்குறாங்க? கூட்டணியில் யார் இருக்கா? சீமான் தனியாக நிற்கிறாரு. விசிகே நீங்கள் திமுக கூட்டணியில் தானே இருக்கீங்க. தைரியம் இருந்தால் விஜய்கிட்ட கேளுங்க.
இறங்கி கேளுங்க விஜய் கிட்ட. மேம்